இந்திய ஒன்றிய அரசு இட்ட கட்டளையை ஏற்று வெற்றிகரமாக அதை நடைமுறைப்படுத்திய சூழலில், இன்றைக்கு மக்கள் தொகை குறைந்திருக்கிற சூழலில் இந்த ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவத்தின் எண்ணிக்கை குறையும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய பார்லிமெண்டரி டெமோக்ரசி என்பது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரசி என்பதுதான், மக்கள் பிரதிநிதித்துவ ஜனநாயகம் இது. எனவே இந்த தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்பதில் நமக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்தியா முழுவதும் ஒரே அடிப்படையில் இந்த உயர்வு இருக்க வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை முன்மொழிய வேண்டும். எல்லா மாநிலங்களுக்கும் சராசரியாக 20% இடங்களை உயர்த்தலாம் என்கிற அடிப்படையில் ஒரு ஆலோசனையை வழங்கினால் நம்முடைய எண்ணிக்கை கூடும், எல்லா மாநிலங்களிலும் அது பொருத்தமாக அமையும் என்கிற ஒரு வேண்டுகோளை வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இதை மறுக்க முடியாது, மறுவரையறை கூடாது என்று சொல்ல முடியாது. மக்கள் தொகை அடிப்படையிலே மறுவரையறை செய்யப்பட்டால் தமிழ்நாடு கடுமையான பாதிப்புக்குள்ளாகும், 8 தொகுதிகள் குறையும் என்கிற கணக்கை அண்ணன் அவர்கள் அண்மையிலே எடுத்து சொன்னார். இது பொய் என்கிற அடிப்படையிலே அமித்ஷா சொல்லிவிட்டு போயிருக்கிறார். மக்களை ஏய்ப்பதில் அவர்கள் வல்லவர்கள். ஒரு கருத்தியல் வாரிசாக இன்றைக்கு அரசியல் களத்திலே துணிந்து சனாதன சக்திகளுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிற அண்ணன் அவர்கள்